ஓகே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நான் பேசுகிற மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இன்டிசைனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டிசைன் வச்சுட்டு இன்டிசைனில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்துட்டு வாய்ஸ் இன்ட்ராக்டிவிட்டி இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதனால வந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட ஜிடாக் கூகுள் டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் டாக்ல வந்துட்டு குரூப் மெசேஜிங் வாய்ஸ் மெசேஜிங் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டராக்டிவா பேசுறது கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஜஸ்ட் நோ இப்போதான் எந்திரிச்சு, அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் அதனால முன்னாடியே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியல. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல அதை பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு இந்த இண்டிசைன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வெல்கம் ஸ்கிரீன். இந்த வெல்கம் ஸ்கிரீன்ல வந்துட்டு எப்பயுமே இண்டிசைன் ஓப்பன் பண்ணா அடோப் பப்ளிகேஷன் எல்லாம் இந்த மாதிரி இண்டிசைன் மட்டும் இல்லை, போட்டோஷாப் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்கிரீன் வரும். இந்த வெல்கம் ஸ்கிரீனை வேணும் வேணாம் அப்படின்றத நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். இதுல ஓப்பன் ரீசெண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருந்தா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். அது போக டாக்குமெண்ட் வந்துட்டு புதுசா ஓப்பன் பண்றதுக்காக நியூ டாக்குமெண்ட்னு பார்த்துக்கலாம். அது போக புக் லைப்ரரி, இந்த புக் லைப்ரரி எல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அது போக இங்கே கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு தனி குரூப் இருக்கு. இது என்ன அப்படின்னா அடோப் கம்யூனிட்டிக்கு டைரக்டா போகிறோம் அப்படின்னா இந்த ரிசர்ச் இருக்கு. மற்றது நீங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஸ்கிரீன் வெல்கம் ஸ்கிரீன் நெக்ஸ்ட் டைம் ஓபன் பண்றப்ப வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்காக இங்க டோன்ட் ஷோ அகைன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை இப்படி டிக் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் ஓபன் பண்றப்ப எனக்கு எந்த விதத்துலயும் இந்த வெல்கம் ஸ்கிரீன் வராது. சரி, நான் இப்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் இன்கேஸ் நீங்க மறுபடியும் எனக்கு வெல்கம் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா அது எங்க இருக்கும்னா ஹெல்ப்ல இருக்கும். ஓகே, இங்க வந்துட்டு வெல்கம் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த வெல்கம் ஸ்கிரீனை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இங்க ஓபன் பண்றப்ப கிடைக்கும். கிரியேட் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயே நியூ டாக்குமெண்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் நான் என்ன பண்ண போறேன், இங்க இருந்து கிரியேட் பண்ண போறதில்ல. இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வழக்கமா எல்லா அப்ளிகேஷன் எல்லா விண்டோஸ் அப்ளிகேஷன்னாலும் சரி மேக் அப்ளிகேஷன்னாலும் சரி நமக்கு வந்துட்டு ஃபைல் மெனுவில் கிரியேட் நியூ, நான் நியூவில் வந்துட்டு டாக்குமெண்ட் இருக்கு, புக் இருக்கு, லைப்ரரி இருக்கு. இப்போ டாக்குமெண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஒரு பெரிய விண்டோ வருது. இங்கே இந்த விண்டோவில் டாக்குமெண்ட் ப்ரீசெட் இருக்கு, இன்டென்ட் பிரிண்ட் இருக்கு. நான் என்ன பண்றேன், இது டிஃபால்ட் ப்ரீசெட்ஸ் எதுவுமே சரி. இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பிரிண்ட் அண்ட் வெப் நமக்கு வந்துட்டு பேசிக்கலா டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டிசைன் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு பிரிண்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா டிசைன் பண்ணிட்டு ஒரு புக்கோ அல்லது ஒரு டிசைன் பண்றீங்க, பண்ணிட்டு அவுட்புட் எப்படி பேப்பர்ல பார்க்க போறீங்களா இல்ல ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்களா, இது மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல பாக்குறது அல்லது வெப்சைட்ல மூலமா ஷேர் பண்றது எல்லாம் வெப் பேஸ்ட் இருக்கலாம். அப்ப ஸ்கிரீன் பிரிண்டிங் அப்படின்னு பண்றப்ப பிரிண்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை இது எல்லாத்தையும் டிசைன் பண்றது பிரிண்ட்டுக்காக தான். இதுல ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்றப்ப எத்தனை பேஜஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ் வேணும், ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ் நான் இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ பின்னாடி ஃபர்தரா வந்து ஃபியூச்சர்ல நம்பர் ஆஃப் பேஜஸ் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா இன்டிசைன் பண்ணிக்க முடியும். எல்லா அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் முடியும். பேஜஸ் அலோவ் பண்றதா இருந்தா இங்க நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒன்னு இருக்கு, ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் ஒன்னு தான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒன்னு தான், ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் ஒன்னு தான் கொடுக்குறேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கீங்க, அதாவது ஒரு 100 பேஜ் கொண்ட டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 100 பேஜ் கொண்ட டாக்குமெண்ட்டை 4 ஸ்பிளிட்டா நீங்க தனித்தனியா பிரிச்சு ஒர்க் பண்ண முடியும். அப்படி 4 பிரிச்சு ஒர்க் பண்றப்ப அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இங்க 25 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 to 25 இருக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவீங்க 26 to 50 இருக்கும். அப்ப இங்க தனித்தனி அப்ப இங்க ஸ்டார்டிங் பேஜ் நம்பர் எப்படி பண்ணுவீங்க 26 இருக்கும். அது போக பேப்பர் சைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பேப்பருக்கா டிசைன் நமக்கு எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச எல்லாருக்கும் ஜெனரல் நாலேஜ் இருக்கு. A4 சைஸ் பேப்பர், A4 லெட்டர், லீகல், டேப்லாய்ட், பிரிண்டிங் பர்பஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கலா நம்ம புக்குன்னு கால்குலேட் பண்றப்ப நான் இப்ப A4 மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். A4 செலக்ட் பண்ணிட்டு இது வந்துட்டு ஒரு A4 சைஸ் புக்கு. நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் வேர்டன் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுனா ஆல்மோஸ்ட் A4 சைஸ். நான் இந்த A4 சைஸ் புக் எடுத்திருக்கேன். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை காலம் வரப்போகுது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்க காலம்ஸ் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். காலம்னா நியூஸ் பேப்பர்ல பாக்குறீங்கல்ல பத்தின்னு நம்ம தமிழ்ல பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்துட்டு நம்பர் ஆஃப் காலம் 1 டிசைட்
பண்றேன். மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேம்னு. இந்த மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேம்னா என்ன பண்ணுவோம், நார்மலா இப்போ ஒரு பேஜ் ஓபன் பண்ண உடனே ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் வேணும். ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் இருந்தால் தான் டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்துட்டு அப்படி டெக்ஸ்ட் ஃப்ரேம் இல்லாமலும் நம்ம டைரக்டா ஃப்ரீ ஃப்ளோ டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். ஆனா இங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால டெக்ஸ்ட் ஃப்ரேம் உள்ள தான் போட முடியும். ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு ஜென்ரலா பார்த்து போகணும். ஓகே, இப்போ அது போக காலம்ஸ், மார்ஜின்ஸ், அது போக நான் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு மோர் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். இந்த மோர் ஆப்ஷன்ஸ்ல ப்ளீட் அண்ட் ஸ்லக். இந்த ப்ளீட் அண்ட் ஸ்லக்ல ப்ளீட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளீடோட அமௌண்ட் கொடுக்கலாம். அப்படி என்ன சார் ப்ளீடுனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்னதா நான் மறுபடியும் என்னோட சைட்டுக்கு போறேன். போயிட்டு சாரி நான் என்னோட இதுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கூகுளோட இமேஜஸை ப்ளீட் பிரிண்டிங். இந்த ப்ளீட்னா என்ன அப்படின்னா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வெப்சைட்டுக்கு வரேன். ஏன்னா வந்துட்டு இதோட சம் பிக்சர்ஸ் எனக்கு கிடைக்கலாம், அதுக்காக நான் இந்த சைட்டுக்கு வரேன். நான் எதிர்பார்த்த மாதிரி பிக்சர்ஸ் இல்லை, அதனால ஜஸ்ட் இதை இது பண்ணிட்டு என்னோட இமேஜஸ்ல போய் பார்ப்போம். இதுதான் பொறுத்த வரைக்கும். நார்மலா ஒரு புக் பிரிண்ட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு புக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸா வச்சு பிரிண்ட் பண்ணுவீங்க. எக்ஸஸா வச்சு பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா இது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். கட் பண்றப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிளியரான நீட்டான ஒரு ஃபினிஷ்ட் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அப்போ அந்த வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புக்ஸுமே இந்த மாதிரி ப்ளீட் அமௌண்ட் வச்சு தான் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணுறப்ப இந்த ப்ளீட் அப்படின்றதுக்கான டெக்னிக்கல் வேர்டு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் முன்னாடி ஆஃபீஸ் டைம் அங்கே ஒர்க் பண்ணுறப்ப தான் இதுக்கான டெக்னிக்கல் வேர்டு ப்ளீடு இதை வந்துட்டு ப்ராப்பராக இது பண்ணணும் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் மேனுவலாக கற்றுக்கிட்டதை டெக்னிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்னோட ஒர்க் பிளேஸ்ல தான். கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் அப்படின்றதுனால அதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு நல்லா வருது. இப்போ நான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் உங்களோட இந்த மீட்டிங்ல வந்துட்டு எவ்வளவு தூரம் கிளியரா இருக்கு அப்படின்றதுக்காக. ஜஸ்ட் நீங்க கேட்குற வாய்ஸ் கிளியரா இருக்கு, மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இருக்கு, உங்களோட ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்துட்டு இப்போ கிளியரா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. இப்போ என்ன மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட இதில் வந்துட்டு கிளியரா எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஓகே, நீங்க ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஐ திங்க் அந்த வாய்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா இதுல நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் தான் ரொம்ப இதாக தான் இருக்கு. இந்த நேரத்தில் உங்களோட ஏன்னா நீங்க அனுப்புற மெசேஜ்ல இருந்து ஓகே வாய்ஸ் வந்துட்டு கிளியரா வருது அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் நீங்க கொடுக்குற மெசேஜ்ல இருந்து வாய்ஸ் வந்துட்டு கரெக்டா ஆன்லைன்ல உடனே வந்துடுது. சரி, இப்ப வந்துட்டு இந்த இந்திசைன்ல இந்த ப்ளீடோட அமௌண்ட்டை நான் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் வந்துட்டு 2mm வச்சிருக்கேன். இந்த 2mm வந்துட்டு ஒரு டேப் பிக்ஸ் பண்ண வரணும் எல்லா இடத்துலயும் வந்துடுது. இங்க என்ன அப்படின்னா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த லாக் மார்க் சின்னதா ஒரு செயின் மாதிரி இருக்கா, இந்த லாக் மார்க் ஆன் பண்ணிருக்கு. இந்த லாக் மார்க் ஆன் பண்ணிருக்கிறதுனால என்ன ஆகும், நான் இங்க டூன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் எல்லா இடத்துலயும் வந்துடுது. சப்போஸ் நான் வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னா ஒவ்வொரு பேஜ் சைட்லயும் நான் ப்ளீட் மார்க் டிஃப்ரெண்டா வைக்க போறேன் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிட்டு நான் இண்டிவிஜுவலா தனித்தனியா மாத்திக்கிறேன். இப்போதைக்கு நான் இப்படி மாற்றி இருக்கட்டும். ஏன்னா நான் இப்போ பண்ண போகிறது சிங்கிள் பேஜ் டாக்குமெண்ட் தான், நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, இந்த இண்டிசைனை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா நார்மலா நிறைய பேர் எக்ஸ்போசரே கிடைச்சிருக்காது. என்ன அப்படின்னா ஒரு இண்டிசைனை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இண்டிசைனை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் இண்டிசைனை வச்சுட்டு ஒரு பேம்ப்ளெட் கிரியேட் பண்ணலாம், 3 ஃபோல்டர் ஃபிளையர் கிரியேட் பண்ணலாம், ஒரு ப்ரௌச்சர் கிரியேட் பண்ணலாம், பிரிண்டிங் மேக்ஸிமம் என்னென்ன வேணா பண்ணலாம். அது மட்டும் லேட்டஸ்ட் வெப்சைட் இங்கே ஓகேங்களா. சார் நமக்கு இதுக்கு ஏன் இல்லஸ்ட்ரேட்டர்ல பண்ணக்கூடாது அப்படின்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பேருக்கு டவுட் வரலாம். இல்லஸ்ட்ரேட்டருக்கு இண்டிசைனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர் வச்சுட்டு இப்போ நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்துட்டு ஒரு நார்மலாக 10 பக்கம் கொண்ட ஒரு புக்கை நம்ம லேஅவுட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா டிசைனில் வந்துட்டு வாய்ஸ் நாட் கிளியர். ஓகே, இப்போ வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்க. ஆனால்
வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். நான் மறுபடியும் இங்க செக் பண்ண முடியல. அதனால தயவு செய்து நீங்க வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட ஆனந்த் எல்லாருமே வந்து வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகேங்களா? அப்ப இந்த இன்டிசைன்ல என்னெல்லாம் பண்ண முடியும், எவ்வளவு தூரம் இது வந்துட்டு இந்த இன்டிசைனை பொறுத்த வரைக்கும் இன்டிசைன் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணலாம். இன்னைக்கு வந்துட்டு கார்பரேட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். அப்ப வந்துட்டு அவங்களோட கிளையண்ட்டை பேஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் ஒர்க், என்ன மாதிரி நம்மளோட கிளைண்ட்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்காக கேட்கலாம். இல்லை நம்மளோட கிளைண்ட்ஸ் ஒரு பிரிண்டிங் பேஸ்டு கிளைண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து புக் ஃபினிஷ் புக்காக இருக்கணும். அப்போ வந்து இன்டிசைன் பக்கா தரவாக இருக்கணும், பிரிண்டிங் நாலேஜ் நிறைய வேணும். அப்படின்றப்ப இல்லை நான் ஆஃபீஸில் தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்களோட கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிடுவோம், இல்லை எனக்கு மேலே இருக்க சீனியர் லீட் கிராஃபிக் டிசைனர்ஸ் மற்றதெல்லாம் கேர் பண்ணிப்பாங்க. நான் பேசிக்கலாக அப்படின்னா இட்ஸ் குட். நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை கற்றுப்போம். ஓகேங்களா? இந்த இன்டிசைனை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு சைட்டை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சைட்டை நீங்கள் வந்துட்டு எல்லாருமே போய் பாருங்க. ஓகே, இந்த சைட் வந்துட்டு issue.com. இந்த இஷ்யூ, அந்த இஷ்யூல வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் PDF பேஜஸ் தான். நான் சைட்டை டைப் பண்றேன். issue.com. இந்த issue.com நான் இங்க என்னோட ஸ்கிரீன்லயே உங்களுக்கு கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த issue.com வந்துட்டு உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சைட். அப்படின்னா பிரிண்டிங் ரிலேட்டடா பிடிஎஃப்ல என்ன புக்ஸ் தேடினாலும் மேக்ஸிமம் அட்டகாசமாக கிடைக்கும். ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட ஸ்க்ரீன்ல வந்துட்டு நிறைய இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்நேஷனல் மேகசின்ஸை நம்ம ஃபேஷன் அந்த மாதிரி ஸ்டைல்ஸான மேகசின்ஸ் இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் இன்டிசைன் அல்லது குவார்க்கில் பேஜினேஷன் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக சப்போஸ் இன்கேஸ் ஃப்ரண்ட் பேஜில் எனக்கு இல்லஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணுறது அப்படின்னாலும் அந்த ஃப்ரண்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் மற்ற ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் ஏதாவது டிசைன் பண்ணலாம். எல்லா டிசைனும் லேஅவுட் பண்ணி நம்மளோட புக்கை ஃபினிஷிங்காக பார்க்கறதுக்கு இது இங்கே இன்டிசைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்டிசைனோட காம்படிட்டர் குவார்க். இந்த குவார்க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் எல்லாரும் தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த குவார்க்கு தெரியாதவங்களுக்காக சில விஷயம். இந்த குவார்க் தான் இன்டிசைனுக்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேர். இன்டிசைனுக்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேர்னு சொல்றதை விட ஒரு விதத்தில் பின்னாடி ஒரு விதத்தில் முன்னாடி. சார் என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னு மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன இது வரும். என்ன அப்படின்னா அடோப் பேஜ் மேக்கர் தான். இன்னைக்கு அடோப் பேஜ் மேக்கரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஆல்டஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க பேஜ் மேக்கர்ன்ட்டு. அவங்க தான் மேக் மிஷின்ஸ்க்காக முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பேஜ் மேக்கர்னு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்க. அந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் மோஸ்ட் பயங்கர ஹிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். அப்போ வந்துட்டு மேக் மிஷின்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா மேக்குக்கும் பிசிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேக் மிஷின்ஸ் தான் இல்லை. முன்னாடி கிராஃபிக் டிசைன் எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு வரைக்கும் மேக் தான். எனக்கும் மேக் தான் பிடிக்கும். பட் என்ன பண்றது, நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டு குவாலிட்டியில கூடாது அப்படின்றக்காக வந்துட்டு கண்டிப்பா கையை வச்சுட்டாரு. அதனால ஸ்டீவ் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் அவரோட குவாலிட்டி இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த குவாலிட்டி நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள அடங்க மாட்டேங்குது அப்படின்றதான் பிரச்சனை. அதனாலதான் எல்லாருமே பீசஸ்க்கு வந்துட்டோம். மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு இன்னைக்கு இருக்க மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இது எல்லாமே ஒரு விதத்துல ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்து காப்பி அடிச்சுதான். அவங்க வந்து வளர்ந்துருக்கலாம், ஆனா வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்து காப்பி அடிச்சிருப்பான். ஃபேஸ் இது எல்லாமே கொண்டு வந்தது நம்மளோட ஸ்டீவ் ஜாப்ஸோட மேக் மிஷின்ஸ் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒன்லி அவர் வந்து உட்காந்து பெரிய அளவில் ப்ரோக்ராம் பண்ண போறது இல்லை, நல்ல மார்க்கெட்டர் அதுதான். அதனால ஒரு மேனேஜ்மெண்ட் பக்காவா தெரிஞ்ச ஆள். அதுதான் என்ன வேணும் அப்படின்னு கொடுத்து வேலை வாங்க தெரிஞ்சவன் இங்க வந்துட்டு பெரிய ஆள். அதுக்கப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் நிலா பத்தி தெரியும். எத்தனை பேருக்கு அவர் கூட போனவரை பத்தி தெரியும்? எனக்கும் தெரியாது, ஏன்னா எனக்கு பேர் மறந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல நீல் ஆம்ஸ்ட்ராங்கை மட்டும் மறக்கவே கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் மறக்க கிடையாது. ஏன் நிலாவுக்கு முத போனவரு கால் வச்சாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஓகேங்களா, அதே மாதிரி ஏன்னா இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாரு தலைமை பண்பை எடுத்துக்கிறோமோ, யாரு முதல்ல நிக்கிறோமோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இல்ல சார் நான் ஃபாலோ எனக்கு முன்னாடி சீனியர் இருக்காரு,
அவரை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி போய்க்குவேன், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுக்குவேன். பிரச்சனைகளை தவிர்க்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நிறைய என்ன ஏது ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டா அதுக்குரிய ப்ராப்ளம்ஸும் இது நாம தான் ஃபேஸ் பண்ண போறோம். நாம தான் டீம் லீடா இருக்கணும். அது எல்லாத்தையும் நம்ம தான் முன்னாடி நின்னா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் தலைமை பொறுப்புல இருந்து சக்சஸ் பண்ணுறதுனாலதான் இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்ம எல்லாம் பேசுறோம். ஆனா அவருக்கு பின்னாடி இருக்க யாரையும் நமக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி இருக்கவங்க நிறைய. இன்னைக்கு தெரியுமா, நமக்கு வந்துட்டு அப்துல் கலாம் தெரியும். அப்துல் கலாம் சீட் எடுத்து எல்லாம் பண்ணாரு. பட் அவர் மட்டுமே காரணம் கிடையாது நம்மளோட விண்வெளி இருக்கிற வளர்ச்சிக்கு. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நாம ஏன் சொல்றோம், ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து தலைமை பண்புல இருக்கிறவரை தான் நம்ம பெருசா பேசுறோம். ஓகே, நான் நிறைய மற்ற கதைகளை பத்தி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நான் இண்டிசனை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். இண்டிசனை பொறுத்தவரைக்கும் டெக்ஸ்ட் டைப் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு டெக்ஸ்ட் ஃபில் தேவை. நான் இங்க கீ ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு நான் டைப் பண்ணேன்னா நிச்சயமா என்னால டைப் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டர்ல டைப் பண்ண முடியும், இங்க இண்டிசன் முடியாது. ஏன்னா இண்டிசனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்ஸ் வேணும். டெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸ் இல்லாம டிசைன் பண்ண முடியாது. நான் இதை எடுத்துட்டு இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸ்க்குள்ள மட்டும்தான் டைப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய டைப் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இந்த நான் ஏற்கனவே எல்லாருக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஃபீல் பண்றேன். இந்த ஒரு ஜூம் டூல கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒட்டுமொத்த ஸ்க்ரீனும் வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு மற்ற டூல்ல இருந்து டெம்பரவரி ஆக்சஸ் பண்ணிருக்க டெக்ஸ்ட் டூலை தவிர மற்ற எந்த டூல்ல இருந்தும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் வர பிடிச்சிங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சரி, ஜூம் பண்ணிட்டோம். அன்ஜூம் பண்றதுக்காக கண்ட்ரோல் ஆல்ட் ஸ்பேஸ் பார் அப்படி அன்ஜூம் பண்ணிக்க முடியும். அந்த பேஜ் மேக்கரும் குவார்க்கையும் பத்தி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லிட்டு இருந்தாங்க, ஜஸ்ட் ஜம்ப் பண்ணி ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி பேசிட்டு மிஸ் பண்ணிட்டோம். இந்த பேஜ் மேக்கரையும் குவார்க்கையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குவார்க் பண்றதுக்கு முன்னாடி பேஜ் மேக்கர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த பேஜ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் ஆல்டஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க. இந்த ஆல்டஸ் என்ன பண்ணாங்க, முழுக்க பேஜ் மேக்கர் இது பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கப்ப அவங்க பிசிஸ் அப்போ வந்துட்டு டெவலப் பண்ணி விண்டோஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. பிசிஸ்க்காக டெவலப் பண்றதுக்காக அவங்க வந்துட்டு இங்க வந்துட்டாங்க. அப்படியே அந்த முயல் ஆமை இல்லைங்களா, முயல் என்ன பண்ணுவோம், நல்லா ஃபாஸ்டா ஓடிட்டு சரி ஓகே அப்போ வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்குன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, வேற யாரும் ஆள் இல்லை, நம்ம போய் பிசிலையும் டெவலப் பண்ணிட்டு நாளைக்கு மார்க்கெட்ல என்ன இருக்க போதோ தெரியல, நம்ம பிசில டெவலப் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்றக்கா பிசிஸ்க்காக டெவலப் பண்றதுக்காக நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த டயத்துல வந்துட்டு பார்க்குன்னு ஒரு புது கம்பெனி வர்றான். அவன் வந்துட்டு முழுக்க இந்த பேஜ் நேஷனை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுல அவனோட பேஜ் மேக்கரோட மிகப்பெரிய மார்க்கெட் அடி வாங்கிருச்சு அப்படின்னா பார்க் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நீங்க பாக்குறீங்களா, நம்மளோட தினமலர் பேப்பர், எந்த பேப்பரா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் முன்னாடி குவார்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா வர்ற எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, இண்டிசைன் மாறிக்கிட்டு இருக்காங்க. சரி, இண்டிசைன் எப்படி குவார்க்க ஜெயிச்சதுன்னு நம்ம அப்போ சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப இதுல என்ன அப்படின்னா, நமக்கு போட்டோஷாப் அடோப்ல வந்து இல்லஸ்ட்ரேட்டர் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இல்லஸ்ட்ரேட்டர், அதுக்கு பின்னாடி போட்டோஷாப், ஒரு பிரிண்டிங்க்கு தேவையான பக்காவான 2 சாஃப்ட்வேர் இருந்தது. இந்த 2 சாஃப்ட்வேர் இருந்து இவங்ககிட்ட இல்லாத ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பேஜ் நெஸ்டட் சாஃப்ட்வேர் கிடையாது, ஒரு பிரிண்டிங் சொல்யூஷன், ஒரு கம்ப்யூட்டர் சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணப்ப ஒரு பேஜ் நெஸ்டட் சாஃப்ட்வேர் வேணும். ஆல்டஸ் கம்பெனியை வேலைக்கு வாங்குறாங்க. வேலைக்கு வாங்கிட்டு அடோப் பேஜ் மேக்கர் 6 அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. அடோப் பேஜ் மேக்கர் 6 முன்னாடி 6 வந்தது, 6.5 வந்தது அடோப் பேஜ் மேக்கருக்கு. அதுக்கு மேல அடோப் பேஜ் மேக்கர் வந்துட்டு இதுக்கு மேல தாங்காது அப்படின்னு 7 வரைக்கும் வந்தாங்க. இருந்தாலும் குவார்க்கோட போட்டி இவங்களால சமாளிக்க முடியல. அடோப் ஒரு வித்ட்ரா பண்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அடோப் டிராப் பண்ண நாங்க அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பேஜ் மேக்கர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா அடோப் பேஜ் மேக்கர் நிப்பாட்டிட்டு அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு. அடுத்து இன்டிசைன் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இன்டிசைன் ரிலீஸ் பண்றப்ப ஆல்மோஸ்ட் வெர்ஷன் 1 வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கல. இன்டிசைன் வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்றப்ப, அதாவது நமக்கு சிஎஸ் வெர்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தது. சிஎஸ் வெர்ஷன் CS2ன்றது வேற, இன்டிசைனோட வெர்ஷன் வேற. இன்னைக்கு நம்ம வெர்ஷன் நம்ம CS5 பார்க்கணும். ஆனா இன்டிசைனோட வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு அடோப் இன்டிசைன் இங்க என்ன வருது, வெர்ஷன் 7.5 தான். ஓகேங்களா, அப்போ வந்துட்டு வெர்ஷன் 2 வர்றப்ப CS2 எல்லாம் கிடையாது. கொஞ்சம்
ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட்டை பிடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குவார்க்கை தூக்கி சாப்பிடணும், குவார்க்கை அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா ஒரு டிஃப்ரெண்டான அப்படின்ட்டு இவங்க டோட்டலா ட்ராப் பண்ணிட்டு இண்டிசைன் கொண்டு வர்றாங்க. இண்டிசைனை கொண்டு வர்றப்ப எல்லா ஃபீச்சர்ஸ் அது போக கூடிய வாய்ப்பு. இதுல என்ன அப்படின்னா இந்த வேர்டு எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேர்டுல இருக்க காம்பேட்டபிலிட்டி, வேர்டு டு இண்டிசைனுக்கான காம்பேட்டபிலிட்டியை ரொம்ப கொண்டு வந்தாங்க. அது போக இண்டிசைன் இன்ட்ரடியூஸ் ஆனப்ப நிறைய குவார்க்ல இருந்து இண்டிசைனுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. டக்கு 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 டக்குன்னு குவார்க்கை தூக்கி சாப்பிட்டு தேய்ச்சான். கிட்டத்தட்ட சுனாமி பேரணி மாதிரி வந்து குவார்க்கை சுத்தமாக பண்ணிட்டான். என்ன ப்ராப்ளம்னா இன்னைக்கும் குவார்க் சாஃப்ட்வேரோட விலை, ஒரு காப்பியோட விலை 1.5 lakhs மேல. பட் த சேம் டைம் இண்டிசைனோட விலை வந்துட்டு 24,000 rupees. இந்த 24,000 rupees இதுல என்ன அப்படின்னா பிசிக்கு தனியா நம்ம சாஃப்ட்வேர் வாங்கணும், மேக்குக்கு தனியா சாஃப்ட்வேர் வாங்கணும். இதுதான் நமக்கு இண்டிசைன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஒரே சாஃப்ட்வேர் பிசிலையும் யூஸ் பண்ணலாம், மேக்லையும் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேக்கோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக் ஓஎஸ், ஆப்பிள் மேக்கோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரியும். பிசியோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரே சாஃப்ட்வேர் ரெண்டு ஆப்ரேட்டுக்கு ஒர்க் பண்ண முடியும்னா அதோட ஆர்கிடெக்சர் வந்துட்டு நிச்சயமா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இதை கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணிட்டு இது பண்ணாங்க. சார் நம்மளாம் சாஃப்ட்வேர் விலைக்கே வாங்குறது இல்லையா அப்படின்னா நம்மளோட நிலைமை வேற. நம்ம இந்தியா போல ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்துட்டு சாஃப்ட்வேருக்கு நிறைய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. பட் சேம் டைம் கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ காஸ்டிங் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ வந்துட்டு குவார்க்ல இருந்து இண்டிசைனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒன்றும் பெரிய வேலையில் கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் தானே சார், 24,000 மினிமம் அமௌண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குற புரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட் தான், இன்னைக்கு வரைக்கும் பெரிய அமௌண்ட்டாகவே இருக்கு. ஆனால் சாஃப்ட்வேர் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும் எல்லா இடங்களும் கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல மட்டும்தான் நிறைய திருட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இடங்கள்ல விலைக்கு வாங்குறது வந்துட்டு இது ரொம்ப வசதியா இருந்தது. அதனால இண்டிசன் ஒட்டுமொத்தமாக குவார்க்கை காலி பண்ணிட்டு இண்டிசன் ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? இந்த இண்டிசனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்ப ஜூமை மட்டும் பத்தி பார்த்தோம். டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டு தான் டெக்ஸ்ட் கொண்டு வர முடியும்னு பார்த்தோம். நான் இது ரெண்டையும் இப்போதைக்கு டெலிட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு சிம்பிளா ஒரு லேஅவுட் மட்டும் போடுறேன். இந்த சிம்பிள் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டு நான் கலர் ஃபில் பண்ண போறேன். அஸ் வெல் அஸ் நீங்க வந்துட்டு உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி வேணா ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு டோட்டலா லீடு வரைக்கும் நான் எடுக்கிறேன். இந்த லீடு வரைக்கும் இழுக்கிறது எதுக்காக அப்படின்னா என்னோட ஃபைனல் அவுட்புட் லீடு வரைக்கும் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் இருக்கு. இங்க ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ், பின்னாடி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். முதல்ல ஃபில் கலர் அண்ட் அவுட்லைன் கலர். நான் இதை கிளிக் பண்ணிட்டு பாக்குறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே இங்க கலர் பிக்கர் வருது. இந்த இங்கிலீஷ்ல எனக்கு வராத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க கலர் ஸ்பேஸ் வியூ வந்துட்டு ஒன்லி ஆர்ஜிபிள் தான் இருக்கு. சீஸ் இன்ன வரைக்கும் அவுட்புட் வேற கலர்ல வேணும் அப்படின்னா கலரோட ஐடியா எனக்கு கிளியராகவே தெரியாது. நான் இங்க இப்படி அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு கொடுக்குறேன். அங்க பார்த்த கலருக்கும் இங்க பார்த்ததுக்கும் டோட்டலா வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னா பிரிண்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரிவியூ பார்த்துக்கிட்டு சிஎம்ஒய்கே ப்ரிவியூ. சிஎம்ஒய்கே அப்படின்னா பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ஒயிட்ல வந்து என்ன பண்றோம், கலர்ஸ் எல்லாத்தையும் இது பண்றோம். அப்ப எல்லா கலரும் சேர்ந்து இருந்தா அது ஒயிட் அப்படின்னா சார் எல்லா கலரையும் நான் கலரை எடுத்து மிக்ஸ் பண்ணேன் கருப்பால சார் அது வந்து நீங்க கேட்கறது புரியுது. பட் வந்துட்டு இது வந்து வேற. நம்ம சன்லைட்ல வந்துட்டு வெளிச்சம் பாக்குறோம், வானவில் 7 வண்ணங்கள்னு பாக்குறோமா, அதோட லைட் எப்படி ஒயிட்ல இருக்கு. அது வந்து பிரிசத்துல பிரிக்கப்ப எல்லா கலர்ஸும் தனித்தனியா பிரிக்கு. நமக்கு 7 மேஜர் கலர் தான் பாக்குறோம். அதுல இருக்க நிறையப்பட்ட கலர்ஸ் எல்லாம் வந்து கிரேடியன்டா வந்து மற்ற கலர்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறோம், ஒயிட்டை வந்து மேஜர் கலரும், மற்ற கலர் நம்ம பிரிண்ட் பண்றப்ப ஒயிட்ல இருந்து அந்த கலர் சப்ராக்ட் பண்றோம் மற்ற கலர்ஸ் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப கிரீன் அப்படின்னா மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு கிரீனை மட்டும் ஷோ பண்றோம். அதனால இந்த கலர் மாடலுக்கு பேரு சப்ராக்ட் கலர் மெத்தட். அப்ப ஆர்ஜிபில வந்துட்டு ஸ்கிரீன் வந்துட்டு பிளாக் தான். ஸ்கிரீனை வந்துட்டு எதுவுமே பிக்சர் வரல அப்படின்னா ஃபுல்லா பிளாக்கா இருக்கு. ஓகே, பிளாக் ஸ்கிரீனாலும் பிளாக் தான். அப்போ வந்துட்டு இந்த மறுபடியும் இதுல வந்துட்டு ஒவ்வொரு கலரை ஆட் பண்றோம். இந்த கலர்ஸ் ஆட் பண்ற பத்தி கலர் தியரி பத்தி நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் இப்போ இண்டிசன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போடுறது ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம். டெக்ஸ்ட் ஃப்ரேம் பக்கத்துல நான் இங்க வந்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட போறேன். இன்னொரு டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்காக போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த சைடு இப்படி கிளிக் பண்ணி கைட்லைன் கொண்டு வரேன்.
ஏன்னா என்னோட டெக்ஸ்ட் ஃப்ரேம் வரைகிறதுக்கும் என்னோட கேப் எவ்வளோ, இந்த ஃப்ரேமுக்கும் கேப் எவ்வளோ வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு கைட்லைன் மட்டும் வச்சுருக்கேன். இந்த கைட்லைன் வச்சுட்டு என்னோட டெக்ஸ்ட் ஃப்ரேம் எடுத்து இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னோட ஃபுல் ஃப்ரேம் கொண்டு வந்துட்டேன். ஃபுல் ஃப்ரேம் கொண்டு வந்த பின்னாடி நான் இங்கே டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். உங்களோட டெக்ஸ்ட் என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. InDesign CS 5.5. This is my lesson 1 for InDesign. ஓகே, இருக்கும். இப்போ பண்ண பின்னாடி எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் எல்லாத்தையும் மாற்றணும். நான் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை மாடிஃபை பண்ணுறதுக்கு இங்கே போய் கலர் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே கலரை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சிஎம்விக்கு வேல்யூஸை பேஸ் பண்ணி இதை மாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்காக இங்கே கொண்டு வந்தேன். இப்படி வச்சுட்டு ஓகே, என்னோட எல்லோ 100%, சாரி மெஜந்தா ஒரு 70 வச்சுப்போம். 70 இந்த மாதிரி கலர் பேட்டர்ல கொண்டு வந்தாச்சு. இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டு டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்ட பின்னாடி இந்த டெக்ஸ்டோட சைஸை ஃபாண்ட்டை மாடிஃபை பண்ணணும். செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் இப்படி டைரெக்டாக இப்படி செலக்ட் பண்ண உடனே என்னோட கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். நான் இந்த மாதிரி இப்படி செலக்ட் பண்ணிட்டு என்னோட ஃபாண்ட்டை 72 கொண்டு வரேன். இங்கே என்னாச்சு, ஹைஃபன் போட்டு புரியுது, பரவாயில்ல. நான் இதுக்கிட்ட ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு நார்மலாக என்ட்ரு கொடுக்குறத நான் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஸ்பேஸுக்கும் அடுத்த ஸ்பேஸுக்கும் தேவையில்லாமல் என்ட்ரு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். பட் இந்த நேரத்தில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்துட்டு இப்போ என்ட்ரு பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இப்போ இது பேஜோட சென்டருக்கு வந்துருச்சு. நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்னோடய ஃபாண்ட்டை இது மினிமம் இருக்குது, நான் இதை ஏரியலுக்கு மாற்றணும். ARI கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு இதை ஒரு 18 மாற்றிப்போம். சார் எல்லாம் சார் எனக்கு வந்துட்டு InDesign வந்து கிளியராக இல்லை, இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு நான் இந்த டெக்ஸ்ட்டை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ரைட் சைட் டைப்மோ கார்னரில் இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹைஃபனேஷன் பார்க்குறேன். இங்கே இந்த இதுக்கு பேர் வந்து ஹைஃபன். இந்த ஹைஃபன் வந்துட்டு வேர்டை பிரிக்குது. நான் இந்த ஹைஃபனேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைஃபனேட்னு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணி ஆஃப் வச்சிடறேன். ஓகே, அடோப் InDesign CS எனக்கு வந்துட்டு இங்கே என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிஎஸ்ன்றது CS 5.5 வந்தால் நல்லாயிருக்கும். InDesign மட்டும்தான் இருக்குது. அதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுக்க போகிறேன். நம்மளாக என்ட்ரு கொடுத்து கீழே கொண்டு வரலாம். என்ட்ரு கொடுத்து கீழே கொண்டு வர்றப்ப ஒரு என்ட்ரு கொடுக்குற வரைக்கும் இருக்க டோட்டல் டெக்ஸ்ட்டும் ஒரு பேராகிராஃப். ஒரு என்ட்ரு கொடுத்துட்டா அது அந்த லைன் வந்துட்டு பிளாங்க் லைனாக இருந்தாலும் அது தனி பேராகிராஃப். நார்மலாக நம்ம பேரா அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவோம். இங்கே வந்து கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ட்ரு தான் பேராகிராஃப். அப்போ எனக்கு வந்துட்டு இங்கே என்ட்ரு கொடுத்தேன்னா இது தனி பேராகிராஃப், இது தனி பேராகிராஃப். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டபுள் கிளிக்னா அந்த வேர்டு செலக்ட் ஆகும். இன்னொரு கிளிக் பண்ணுறப்ப தேர்ட் கிளிக்கில் அந்த லைன் செலக்ட் ஆகும். ஃபோர்த் கிளிக்கில் அந்த பேராகிராஃப் முழுக்க செலக்ட் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு வந்துட்டு 1 2 3 4 தடவை கிளிக் பண்ணுற பேராகிராஃப் மட்டும் செலக்ட் ஆகுது. அப்போ இங்கே செலக்ட் பண்ணுவேன் 4 தடவை செலக்ட் பண்ணுவேன். அப்போ நான் சொன்னேன் இந்த பேராகிராஃப் இது தனி பேராகிராஃப், இது தனி பேராகிராஃப். நார்மலாக இந்த மாதிரி இந்த பேராகிராஃப் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டைப் மெனுவில் போயிட்டு ஸோ ஹிடன் கேரக்டர்ஸ் இதை செலக்ட் பண்ணுவேன். இந்த பேராகிராஃப் மார்க், இந்த மார்க்குக்கு வந்து நான் இதை பேராகிராஃபாக இருக்க விரும்பலை, அதனால நான் இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறேன். மேலே போயிடுச்சு. ஆனால் மேலே லைன் கீழே வேணும். அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு லைன் பிரேக் தேவை. இந்த லைன் பிரேக்கை ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். இப்போ என்ன இது ஒரே பேராகிராஃபா தனித்தனி லைனாக இருந்தாலும் 1 2 ஓகே. அப்போ செலெக்ஷன் முடிஞ்சது. ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஜீரோ. நம்ம ஜூமை பற்றி பார்க்கவே இல்லை, ஏன்னா நான் எடுத்த உடனே டேரெக்டாக InDesign போயிட்டேன். வியூவில் போயிட்டு எனக்கு ஒட்டுமொத்த இந்த பேஜையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பேஜ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம்
பக்காவாக பண்ணணும் அப்படின்ட்டு இதை ஒரு டிசைனிங் மட்டும் டிசைனிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போக போகிறேன். நான் இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் என்னோட ரெக்டாங்கிள் டூல் எடுத்திருக்கேன். கிராஃபிக் சிம்பிளாக இருக்கு. நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணால் ஆகும் எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும். எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கிறது என்னோட பொசிஷன் கரெக்டாக இல்லை. நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்கனவே இருக்க அந்த பாக்ஸோட கலரே வேணும். அதனால Ctrl+0 ஃபிட் அண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு என்னோட இன்குலர் இடத்தை இப்படி கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் முடிச்சுட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுப்போம். மறுபடியும் Ctrl+0. இப்போ இந்த பாக்ஸை இன்னொரு காப்பி எடுக்கணும். நான் இப்படி மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்றேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இன்னொரு காப்பி. இது எனக்கு எப்படி பிரிண்டிங்ல எனக்கு வியூல வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், வியூல வியூல போயிட்டு நான் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு முழுக்க ரொம்ப நாளா அந்த ஷார்ட்கட்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரெசன்டேஷன் போல Shift+W நான் இங்கே கொடுத்த உடனே டோட்டலாக இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வெர்ஷன். இது எனக்கு வந்துருச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இங்கே இருக்க கேப் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு செட் பண்ணேன். நான் மறுபடியும் Shift+W கொடுத்து இது பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸிங் குறைக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணி ஓகே. லேட்டரா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு தனி டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டு பண்ணிக்கலாம், இது தனி டெக்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணலாம், நிறைய இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம், இங்க ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம், இங்க ஒரு டெக்ஸ்ட் வேணும்னா இங்க ஒரு தனி டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டுப்போம், இங்க வேணும்னா இங்க ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டுப்போம். இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் டிசைனருக்கான ஒரு பேஜினேஷன் உங்களுக்கான சரியான மெத்தடா இருக்காது. ஓகே, அதனால அந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். நான் சொன்ன இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் கிளாஸை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸஸ் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பணும். நீங்க உங்களால கிளியரா பார்க்க முடியுதா, கேட்க முடியுதா, வாய்ஸ் கிளியரா இருக்கா, இல்ல அப்படியே வேற எதுவும் டிஃபிகல்டிஸ் இருக்கா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. கணேஷ் மட்டும் தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கு வாய்ஸ் போய் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் லேசா எப்போ வருது அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. பட் நான் இங்க இருக்க வந்துட்டு என்னோட ரூம்ல இருக்கேன். அதனால மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஃபேன் ஓடாம இங்க உள்ள உட்கார முடியாது. ஆஃபீஸ்ல இருந்தாங்கன்னா ஏசி ரூம் இருக்கும். ஆனால் ஆஃபீஸ்ல வச்சுட்டு நான் ஆன்லைன்ல வந்துட்டு கொடுத்தோம்னா என்ன ஆஃபீஸ்ல முதல்ல டின்னர் கட்டிடுவாங்க. அதனால மட்டும் ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கிளியராக இருக்கிறதுக்கு வேற எதுவும் இருக்கா என்ன அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணி லேட்டர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு அடோப்போட ஐடியை வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அடோப்பில் வந்துட்டு அடோப் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ தான். அடோப்பில் வந்துட்டு ஐடி கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு லாகின் பண்ணுறப்ப கெஸ்ட்டாக லாகின் பண்ணாமல் அடோப்போட ஐடி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்க அந்த செஷன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்ல வந்துட்டு மெசேஜ் ஆட் பண்ண முடியல. அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்க இது பண்ணலாம். அது போக நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அக்ரோபேட் கனெக்டோட ட்ரையல் வெர்ஷன் தான். இந்த ட்ரையல் வெர்ஷன் வந்து 30 days மட்டும் தான் அவைலபிள். பட் இதை காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா இந்த ஆன்லைன் ட்ரைனிங்க்கு இந்த மெட்டீரியல்லாம் வேலையே நம்பர் 1. ஆனால் இந்த மெட்டீரியல்லாம் வேலையே நம்பர் காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லியானது. ஒரு கிளாஸ் ஒரு செஷனுக்கு வந்துட்டு ஒரு யூசருக்கு வந்து $35 மேலே ஆகுது. அதனால இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் பண்ண முடியாது. மீன் டைம் நம்ம வேற ஏதாவது சோர்சஸ் இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிள் அடோப் ஐடிஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஐடியிலையும் நம்ம வந்துட்டு மீட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோட டைமிங் டேட்டும் ஃபேஸ்புக்கில் என்னோட பேஜில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம வந்துட்டு செஷன் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏதோ ஒரு ஐடியில் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் ஐடிஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஃபேக்கல்ட்டி தான் ரெடி பண்ணிக்கணும். வேற ஐடியில் ரெடி பண்ணிட்டு நான் லாகின் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட செஷன்
எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இன்னைக்கு இது போதுமா இல்லை நம்ம கண்டிப்பாக போகலாமா அப்படின்றத கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய ஒரே நாளில் நிறைய கற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கிறது மறுபடியும் நீங்கள் உடனே ட்ரை பண்ணணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த பேஜஸ் எல்லாத்தையுமே issue.comல எனக்கு அப்லோட் பண்ணிட்டு எனக்கு அந்த லிங்கை மெயில் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் போகிறீங்க அப்படின்றத வச்சு தான் சரி ஓகே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு நம்ம இதை பண்ணலாம் டிசைன் பண்ணிட்டு issue.comல ஆல்மோஸ்ட் டோட்டலாகவே ஃப்ரீ தான். வந்துட்டு இதை வந்துட்டு பிடிஎஃபா மாத்திட்டு அப்லோட் பண்ணணும். ஜஸ்ட் அதனால இதை எப்படி பிடிஎஃபா மாத்துறது மட்டும் ஒரு இது பார்த்துடலாம். ஃபைல் எக்ஸ்போர்ட்ல Adobe PDF இன்டராக்டிவ் இருக்கும். Adobe PDF பிரிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால பிரிண்டை செலக்ட் பண்ணிப்போம். இது சேவ் பண்றப்ப ஹை குவாலிட்டி பிரிண்ட் வச்சிருக்கேன், நோ ப்ராப்ளம். இதை கம்ப்ரெஷன், அதுக்கடுத்து மார்க்ஸ் அண்ட் ப்ளீட்ஸை 2 வெர்ஷனாக சேவ் பண்ணுங்க. ஒன்று மார்க்ஸ் அண்ட் ப்ளீட்ஸ் இல்லாமல், அதுக்கடுத்து யூஸ் டாக்குமெண்ட் ப்ளீட் செட்டிங்ஸ். நான் இப்போ வந்துட்டு யூஸ் டாக்குமெண்ட் ப்ளீட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. வந்துட்டு இது வந்துட்டு நம்ம குயிக்காக முடிஞ்சிடும். நான் யூஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் பிளாங்க் போயிட்டு இருக்கு. அதனால ஜஸ்ட் என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிறத இது வந்து வித் ப்ளீடோட, ஆனா எனக்கு மார்க்கப் இல்லை. ப்ளீடோட இருக்கா என்ன அப்படின்னு தெரியல, பட் ஆனா ப்ளீடோட இருக்கு, அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குவோம். இந்த ப்ளீடோட இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம், எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத லேட்டர் கிளாஸஸ் பார்க்கலாம். வந்துட்டு கேன் யூ டெல் அபவுட் ப்ளீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு புக்கு வந்துட்டு இப்போ பார்க்குறீங்க, ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, புக்கோட எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக உங்களோட டிசைனிங் எல்லாமே, கலர்ஸ் இது எல்லாமே இந்த எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் கலர்ஸ் எல்லாமே கிடைக்குதா? அந்த எட்ஜ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு காரணம் ப்ளீடு தான். இந்த ப்ளீட்னா என்ன அப்படின்னா, உங்களோட இன்டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ளீட் செட்டிங்ஸை இன்டிசைன் ஸ்க்ரீனில் நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ப்ளீட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் பேப்பரோட சைஸ். அது போக கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, நான் டிசைன் பண்றப்ப நான் கொஞ்சம் எக்ஸஸா வெளியே வச்சுக்கணும். ஆனா எக்ஸஸா அன்னெசரியா நிறைய கூடுதலாகவும் வைக்கலாம், ஆனா நிறைய கூடுதலா வேண்டாம் அப்படின்றத பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு அளவு வேணும் அப்படின்றதுக்காக அவங்க ப்ளீட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இதைத்தான் நம்ம டோட்டலா பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணிட்டு கடைசி ஃபைனல் காப்பியில என்ன பண்ணிடுவோம், இதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. எந்த பீஸ் அப்படின்னா, இந்த எக்ஸஸ் இருக்க அமௌண்ட்டை இப்படி கட் பண்ணிடுவாங்க. இப்படி கட் பண்ணிட்டு இந்த சைட்ல எல்லாம் கட் பண்றப்ப இந்த எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கா கிடைக்கும். இன்னைக்கு பாக்குற நீ மேகசின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளஸ் கட் பண்ணிட்டு தான். இதை முன்னாடி நாங்க இதை ப்ரெஸ்ல வேலை பார்க்குறப்ப இதோட ப்ராப்பர் நேம் தெரியாது. சஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்போ நிறைய புக் கோர்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். அப்போ வந்துட்டு இதை ஃப்ளஷ் கட்டிங்னு சொல்லியிருப்போம், சாரி ப்ளஸ் கட்டிங்னு. ஆனா இதுக்கு பேர் வந்துட்டு ஃப்ளஷ் கட்டிங் அப்படின்னு பேரு, FLUSH. ஆனா நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பிளஸ் கட்டிங் PLUS அப்படின்னு தான் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நான் வந்துட்டு இது பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலா கத்துக்கிட்டது தான். இப்போ இன்னைக்கு இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் நிறைய கையெண்டா யூஸ் பண்றாங்க, ஆனா ப்ராப்பரான டெக்னிக்கல் தெரியாது அவங்களுக்கு. முழுக்க அப்ப இந்த அடோப் இன்டிசைன் சாஃப்ட்வேர் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. அவங்க நார்மலா ஒரு இதுல என்ன பண்ண முடியுமோ அது ஒர்க் பண்ணிடுவாங்க. ஆனா டெக்னிக்கலா கத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரா ஒர்க் பண்றப்பதான் நம்மளோட நாம வந்துட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போக முடியும். இன்னைக்கு வந்துட்டு IT ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டவுட் சரவணன் சொல்லுங்க. சரவணன் டவுட் அவங்க மெசேஜ் போஸ்ட் பண்ணுங்க. சரவணன் மெசேஜ் போஸ்ட் பண்ணுங்க. சரவணன் ஏதோ டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கு, அப்படியே டவுட் நம்ம கிளியர் பண்ணலாம். பட் இன்னும் ஒரு கார்பரேட் லெவலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இண்டிசன் வந்துட்டு தரவாக இருக்கும். இண்டிசன் வந்துட்டு தரவாகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டாப் டு பாட்டம் ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் என்ன 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 ஏதுன்னு கத்துக்குங்க. ஒரு சின்ன விஷயமும் தெரியாம இருக்கக்கூடாது. ஸ்கொயர் பாட்டம் ஏதோ சரவணன் சொல்றா, அப்படியே மெசேஜை நம்ம பார்த்துட்டு வரோம்.
ஆமா, அதாவது சரண் கேட்ட மாதிரி இந்த ஸ்கொயர் இந்த பாட்டம் வில் கம் ஆஃப்டர் த ப்ளீட். எக்ஸாக்ட்லி, எல்லாமே ப்ளீடுக்கு வெளியில தான் வச்சிருக்கேன். ஏன் ப்ளீடுக்கு வெளியில வைக்கிறோம் அப்படின்னா, ப்ளீடையும் தாண்டி நம்ம வைக்கலாம். இந்த ப்ளீடு வரைக்கும் இருக்கிறத ப்ளீடை கட் பண்ணி வெளியில போட போறாங்க, இட்ஸ் வேஸ்டேஜ் ஏரியா தான். ஆனா எனக்கு ஃபைனல் அவுட்புட் சப்போஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் வரும். நம்ம ஃபைனலா பண்றப்ப ஒரு ரொம்ப சின்ன மைனர் அமௌண்ட் வரும். இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் சேம் சைஸ் தான். ஆனா கட் பண்ணிட்டா இந்த பாக்ஸோட அளவு எனக்கு பேஜில் வந்து சின்னதா தெரியும். அப்ப இங்க சின்னதா என்ன தெரியுதோ அதுக்கேத்த மாதிரி தான் இங்க இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இது வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த பாக்ஸ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கணும். இப்பதான் இந்த பாக்ஸும் ஃபைனல் அவுட்புட்ல எனக்கு கிளியரா கிடைக்கும். என்ன சரவணன், உங்களோட டவுட் கிளியரா? மெசேஜ் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சொன்னது வந்து சின்ன பேசிக் லெசன் தான். இந்த பேசிக் லெசன்ஸ்ல நீங்க வந்துட்டு எவ்வளவு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றதான் உங்களோட கையில இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க என்ன ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாம எதுவுமே கிடையாது. ஒரு தண்ணிக்குள்ள இறங்காம நீச்சல் கத்துக்க முடியாது. அதனால வந்துட்டு ஒரு ஒர்க்ல இறங்காம வந்து முழுசா கத்துக்க முடியாது. முத வந்துட்டு இன்டிசைன் ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்ப இன்டிசைன் வந்துட்டு எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு புதுசா ஒரு சாஃப்ட்வேர் வந்தாலும் என்ன ஏது அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். எல்லாரும் பேஜ் மேக்கரை விட்டு என்னைக்கும் எனக்கு தெரியும் பேஜ் மேக்கர் வந்துட்டு மதுரையில நிறைய பேர் வந்து பேஜ் மேக்கர் வருஷம் அந்த 5-6 தாண்டி வெளியிலேயே வர்றது கிடையாது. அதை தாண்டி வர்றதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. ஏன்னா இது புதுசு இல்லை, இண்டிசைன் தெரியாது. இன்னைக்கு பேஜ் மேக்கர் நிப்பாட்டி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. ஆனா இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேஜ் மேக்கர் மட்டும்தான் நம்பிட்டு இன்னும் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க பேஜ் மேக்கர் நடத்திட்டு இருக்காங்க. இண்டிசைன் ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு, அதை நடத்தணும் அப்படின்ட்டு அவங்களே தயாரா இல்லாதப்ப என்ன பண்றது? கேட்டா இல்ல சார் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட். நிச்சயமா கிடையாது. புதுசா ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்குன்னா அதை ட்ரை பண்றதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஆனா இங்க சொல்லி தர்றதுக்கு தான் ப்ராப்பரான ஆள் இல்லை. அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா இன்டிசைன் படிக்கிறப்ப வந்துட்டு இன்டிசைன் வந்துட்டு முழுக்க ப்ராக்டிக்கலா கத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒண்ணுலையும் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன விஷயத்தையும் டவுட்ஸையும் மறுபடியும் ஒவ்வொன்றும் இன்னைக்கு கத்துக்கிறதுக்கான ரிசோர்ஸ் இன்டர்நெட். இதை விட வந்துட்டு ஒரு கேள்விக்கான பதிலை வேற எங்கேயுமே தேட முடியாது. உலகத்துல வந்து 600 கோடி பேருக்கு மேல இருக்கான். இப்ப வந்து புதுசா வந்த ரிசல்ட் என்ன சொல்றாங்க, 700 கோடி ஆக போகுதுன்றான். 700 கோடி பேர் மக்கள் வந்துட்டு நம்மள மாதிரி டவுட் வந்து நிச்சயமா ஒருத்தனுக்கு வரும். 700 கோடியில் ஒருத்தன் வர்றது கிடையாது. இது வரைக்கும் நம்ம 1000ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். கோடியில் ஒரு நூறு வரலாம். ஆனா 700 கோடியில் ஒருவன் அவ்வளவு தூரம் டிஃபரெண்டா யாரும் கிடையாது. அப்படின்றப்ப நம்மள மாதிரி பிரச்சனைகள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். அப்ப வந்துட்டு நம்ம நெட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணோம்னாலும் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் ஈஸியா கிடைக்கும். குவார்க்கை விட நம்ம இது இண்டிசைன் ஜெயிச்சதுக்கு இன்னொரு ரீசன்ல மெயினா என்ன அப்படின்னா, குவார்க்குக்கு வந்து டெக்னிக்கலான சப்போர்ட்ஸ் கிடையாது, ரொம்ப லோ. அடோப் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப அடோப்போட பேஸ்ல வந்துட்டு டெக்னிக்கலான சப்போர்ட்ஸ் இருந்தது, நிறைய அடோப் ஃபோரம்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படின்றப்ப இந்த இண்டிசைன் போறதுல வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன டவுட் அப்படின்னு போஸ்ட் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவ்வளோ அழகா ஆட்கள் இருந்தாங்க. அதனால எல்லாரும் இது பண்ணாங்க. ஓகே, நான் இந்த மாதிரி பாக்ஸை மூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் மேல இருக்கு இந்த பாக்ஸ் தேவையில்லாத பாக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மட்டும் நினைச்சேன், அதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நார்மலா டபிள்யூ மட்டும் போடுங்க. நார்மலா டபிள்யூ மட்டும் ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேஜுக்குள்ள வச்சிருக்க கைட்லைன் இதை பற்றி இது பண்ணிட்டு இந்த பேஜஸ்ல ப்ளீட் எல்லாமே காட்டாது, கரெக்டா ஃபைனல் பேஜ் மட்டும் காட்டும். அப்ப டபிள்யூ மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ற பாயிண்ட் இந்த மாதிரி. இப்ப இந்த ஏரியா வந்துட்டு எக்ஸசஸ் ஸ்கிராச் ஏரியா சொல்லுவோம். இங்க வந்துட்டு ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து டெக்னிக்கலா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் இடத்துல எல்லா விஷயங்களும் இது பண்ண முடியாது. இன்னைக்கு நான் சொல்லி தந்திருக்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும், என்ன டிசைன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ரெடி பண்ணிட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிட்டு அதோட லிங்க்ஸை எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே கைஸ்.